மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? அக்காவும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம்? கதை, பாட்டு, வசனம்லாம் கற்றுக்க போகிறோம். அப்படி தானே குட்டீஸ்? ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே கேட்குறதுக்கு? சூப்பராக ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? சண்டே எல்லாத்தையும் முடிச்சு நேராக வந்து உட்காந்தாச்சா? பார்க்கலாமா இனிமே? நம்ம இன்றைக்கி வந்து கீழ்ப்படியாமையின் வீழ்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பாட்டு, கதை, வசனம், பைபிள் ஸ்டோரி எல்லாம் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ்? ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். அப்படி தானே குட்டீஸ்? ஓகே, எல்லாம் நேரம் முழங்கால் போட்டுக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய், அவனை இடிச்சிட்டு இருக்காத, கண்ணை மூடி இங்கே பார்க்கணும். நம்மளை இயேசுவை பார்த்துட்டே இருக்காங்க. யாரும் இப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? நேராக கண்ணை முடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. வெரி குட். ஓகேவா? ப்ரே பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. நாங்கள் இப்போது இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் கற்றுக்கிற கதை, பாட்டு, வசனம் எங்களுக்கு புரியணும், எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. மீதியான வேலையை நீங்களே பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் அழகாக ப்ரே பண்ணீங்க. உட்காந்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இப்போது ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னது? எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? நம்ம இப்போ பாட்டு படிக்க போகிறோம், ஆக்ஷன் பண்ண போகிறோம், டான்ஸ் ஆட போகிறோம், அப்படி தானே குட்டீஸ்? சூப்பர். பாட்டு படிக்க யார் வருவாங்க உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? 2 அண்ணன் வருவாங்க, அப்படி தானே? நீங்கள் கூப்பிடுங்க அண்ணன் எல்லாரும். அண்ணே வாங்க, அண்ணே வாங்க. ஹாய் குட்டீஸ். ஹாய் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்களும் சூப்பராக இருப்பாங்கன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஓகே, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. வெரி குட். ஆமாம் அண்ணே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இன்னைக்கு கொஸ்டினா? ஆமாம் கேளுங்கண்ணே. அண்ணே, அதாவது இந்த பூமியில் இப்போ நம்ம ரீசெண்டாக கேட்டோம் அப்படின்னா அங்கங்கே போர் நடக்குது, நிறைய பிரச்சனை நடக்குது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஆமாண்ணே. திடீர்னு நிலநடுக்கம் வருது, அப்புறம் கொள்ளை நோயெல்லாம் வருது. ஆமாண்ணே, நிறைய வருது இல்லை? ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்கண்ணே? என்னென்ன காரணமாக இருக்கும்? ஆமாண்ணே, அதுவும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லைண்ணே, நிறைய பேர் அப்படியே செத்து போகிறாங்க, நிறைய சின்ன பிள்ளைங்கலாம் செத்து போகிறாங்க, நிறைய பிரச்சனை இந்த பூமியில். ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல? எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தான். எஸ், எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டிலேருந்து கற்றுக்கலாமா? அதுக்கு என்ன காரணம் இந்த பாட்டிலேருந்து கற்றுக்கலாமா? ஆமாண்ணே, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் இருக்குண்ணே. அப்படியாண்ணே? ஆமாண்ணே. சரி, நீ இந்த பாட்டிலேருந்து கற்றுக்கலாம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு பாடுறோம், நீங்கள் கவனிங்க. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே, என்னை ஈர்த்த பாவம் அது என்னை கொன்றது. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே, என்னை ஈர்த்த பாவம் அது என்னை கொன்றது. என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே, என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே. உன் சிலுவை அன்பை இன்று நானும் ஓடி வந்தேனே, உன் சிலுவை அன்பை இன்று நானும் ஓடி வந்தேனே. எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே. எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே. அண்ணே, அன்னைக்கு
கவனிச்சிங்களா? ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் ஒரே காமனான ப்ராப்ளம் தானே இருக்கு. ஆமாண்ணே, இந்த பூமியில நீங்க பாக்குற மாதிரி புயலோ வறுமையோ நோயோ எல்லாரையும் கொலை பண்ண எல்லாரும், அதாவது அது நிமித்தமா எல்லாரும் செத்து போறாங்கல்ல. அதே மாதிரி மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாவம் ஒருத்தவங்களுக்குள்ள இருந்துன்னு வச்சுக்கோங்க. பைபிள் சொல்லுதுல, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமா, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படித்தானே? பாவத்துல என்னெல்லாம் சொல்லலாம், நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறது, நம்ம இன்னைக்கு கூட பார்க்க போறோம் அதை பத்தி ஒரு சில விஷயம். ஆமாண்ணே, இப்படி நிறைய பாவம் இருக்குது. இந்த எல்லாத்தோட பாவத்தோட சம்பளமும் மரணம்னு பைபிள் சொல்லுது. அது ரொம்ப நம்மள மோசமான ஒரு நிலைமைக்கு ஆக்கிடும். ஆமாண்ணே, ஆனா அதுல இருந்து விடுபடவும் இதுல ஒரு வழி சொல்லியிருக்கு. ஆமா, கவனிச்சிங்களா பிள்ளைங்களா? அதுல ஒரு வழி சொல்லிருந்துச்சு, ஒரு சூப்பரான வழி. என்ன வழினே? ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது தானே. ஆமா, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது. ஆமா, அவரை நம்ம நம்புறது. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில நம்ம மேல வச்சனால உயிரே கொடுத்துருக்காங்க. உயிரே கொடுத்தாரு, நம்மளுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து நம்மள அந்த பாவத்துல இருந்து விடுதலை பண்ணுவாரு. ஆமா, அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் எங்க உண்டானே? கிடையவே கிடையாதுனே. ஆமா, அந்த சந்தோஷமான விஷயம் உங்க வாழ்க்கையிலே நடக்கணும்னா நீங்க ஏசப்பாவை நம்புங்க. உண்மையிலே ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ இந்த சாங்கை நம்ம 2 லைன்ஸா கத்துக்கலாமா? கத்துக்கலானே. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து பாருங்க. ஓகே. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே, என்னை ஈர்த்த பாவம் என்னை கொன்றதே. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே, என்னை ஈர்த்த பாவம் என்னை கொன்றதே. இந்த கவர்ந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? கவர்ந்தானா அந்த பார்த்தோன்னே நமக்கு வேணுங்கிற மாதிரி. நிறைய கவர்ச்சி. ஆமா, பாவத்தை வந்து பார்த்தோன்னே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சாக்லேட்டை பாக்குறோம், ஒரு பெண்ணை பாக்குறோம், ஆனா உங்க ஃப்ரெண்டு வச்சிருக்கான், இல்ல எனக்கு வேணும் அது எப்படியாதுன்னு, அப்படி அதை இழுத்து நம்ம செய்ய வச்சிரும். அதான் ஓகேனே. ஓகேனே. என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே, என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே, சிலுவை அண்டை இன்று நானும் ஓடி வந்தேனே, சிலுவை அண்டை இன்று நானும் ஓடி வந்தேனே, எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே, என் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே, எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டேனே. வாவனே, சூப்பரா அழகா பாடிட்டீங்க. ஆமாண்ணே, எல்லாரும் அழகா சூப்பரா பாடிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுவோமா மியூசிக்கோட? ஓகேண்ணே. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும் போது இதற்கான ஆக்ஷனை பார்க்கலாம். என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே, என்னை ஈர்த்த பாவம் அது என்னை கொன்றதே. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே, என்னை ஈர்த்த பாவம் அது என்னை கொன்றதே. என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே, என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே, சிலுவை அண்டை இன்று நான் ஓடி வந்தேனே, சிலுவை அண்டை இன்று நானும் ஓடி வந்தேனே, எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே, எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே, என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே. அண்ணே, எல்லாத்துக்கும் ஆக்ஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சூப்பரா பாடினாங்க. ஆமாண்ணே, எல்லாம் அழகா பாடினாங்க. ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கும் அந்த ஆக்ஷன். அதனால எல்லாரும் உடனே எழுப்பி பண்ணலாமா? எல்லாரும் எழுப்பிக்கோங்க. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே,
பாவம் அது என்னை கொன்றதே. என்னை கவர்ந்த பாவம் என்னை அழுத்தியதே. என்னை ஈர்த்த பாவம் அது என்னை கொன்றதே. என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே. என் வாழ்க்கை முடிந்ததென்று நானும் நினைத்தேனே. உன் சிலுவை அன்பை இன்று நான் ஓடி வந்தேனே. உன் சிலுவை அன்பை இன்று நானும் ஓடி வந்தேனே. எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே. என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே. எனக்காய் மரித்தார் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேனே. என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே. என் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டேனே. அண்ணே அண்ணே சூப்பர் அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகா சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நாங்க 2 பேரும் கை தட்டிட்டோம். இதே மாதிரி இந்த பாட்டு என்ன பண்ணக்கூடாது, கை தட்டிட்டு மறந்துடக்கூடாது. சரியா? வீட்டில் டெய்லியும் பாடி பாருங்க. முக்கியமா இந்த பாட்டு சொல்ற கருத்தை என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது குட்டீஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டோட நாங்க இன்னொரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், பாட்டெலாம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா பாடினீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா பாட்டெலாம்? அண்ணன் சொல்லி கொடுத்து நல்லா புரிஞ்சிச்சா? நல்லா இருந்துச்சுல பாட்டு? எல்லாரும் ஆக்ஷன் பண்ணீங்களா, அப்படி கை கட்டியே உட்காந்துருந்தீங்களா? எல்லாரும் ஆக்ஷன் பண்ணீங்க அப்படி தானே? சூப்பர் சூப்பர், வெரி குட். இப்போ நம்ம பாட்டு படித்து முடிச்சாச்சு. பாட்டு என்னது? கரெக்ட், வசனம். நம்ம இப்போ வசனம் படிக்க போகிறோம் அப்படி தானே குட்டீஸ்? எல்லோரும் கையில் நோட் எடுத்துட்டிங்களா? பென்சில் எடுத்துட்டிங்களா? பென் எடுத்துட்டிங்களா? கரெக்ட். நல்லா வாரம் வாரம் சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படி தானே குட்டீஸ்? நீங்களே ரெடியாக இருக்கீங்க அப்படி தானே? எப்படா வசனம் சொல்லி கொடுப்பாங்க, நான் நல்லா ஃபாஸ்ட்டாக படித்து அம்மாட்ட ஒப்பிக்கணும் அப்படின்னு ரெடியாக இருக்கீங்க அப்படி தானே? சூப்பர் குட்டீஸ். இப்போ வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்க்கலாமா? அண்ணா வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான சீஃப் கெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அதாவது முக்கியமாக காட்டில் இருந்து வந்திருக்காங்க. பொதுவாக காட்டில் என்ன விலங்குகள்லாம் இருக்கும் சொல்லுங்கள்? சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், இப்படி நிறைய விலங்குகள் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த ஒரு விலங்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகே, அந்த அந்த அது ஆக்சுவலி அண்ணன் கிடையாது, நமக்கு மாமா, சிவிங்கி மாமா. சிவிங்கி மாமாவை எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாரும் சொல்லுங்கள், சிவிங்கி மாமா. இன்னும் அவருக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், காட்டில் இருக்காரா, அதனால ரொம்ப சத்தமாக கத்துனாதான் அவருக்கு நல்லா கேட்கும். சரியா? சிவிங்கி மாமா. என்ன, யார் பையனை கூப்பிட்டது? சிவிங்கி மாமா வந்துட்டீங்களா? நல்லா மேலே தள்ளி வாங்க, உங்க கழுத்தை எல்லாரும் பார்க்கட்டும். சிவிங்கி மாமா வந்துட்டேன் தம்பி. சிவிங்கி மாமா பார்த்தீங்களா? ஓகே, சிவிங்கி மாமா எந்த காட்டுல இருந்து வரீங்க? தம்பி, நான் அமேசான் இருக்குல்ல, ஆமா, அது பக்கத்துல ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆமா ஆப்பிரிக்கா இருக்கு. ஆப்பிரிக்காவுக்கு சைட்ல சவுத் ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆமா ஜிராஃபி. அங்க இருந்து வரீங்களா மாமா? அந்த காட்டுல இருந்து வாரேன். ஓ சரி சிவிங்கி மாமா. சரி மாமா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு காட்டுல? ஒரே சண்டை. ஒரே சண்டையா நடந்துட்டு இருக்கா காட்டுல? ஐயோ. ஆமா, இந்த நரி தந்திரமா செயல்பட்டு சரி எல்லாரையும் தூண்டி விடுது. அச்சச்சோ, அந்த பாத்தீங்களா? சேர்ந்துக்கிட்டு. அப்படியா? காட்டுல நிறைய சண்டை நடக்குது போல. ஒரே சண்டை. ஐயோ, அப்ப கவலையால இருக்கும். ஆமா, ரொம்ப கவலையா இருக்கு. மாமா, நல்ல விஷயங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. ஓ, நல்ல விஷயத்துக்கு கீழ்ப்படிய முடியலன்னா? ஆமா. சரி சிவங்கி மாமா, இத சரி பண்ண ஏதாவது வழி இருந்தா சொல்லு தம்பி. ஓ, காட்டுல நடக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன வழி? ஜிராஃபி மாமா, நான் அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. வழி இருக்கா தம்பி? அந்த வழியை நம்ம பைபிள்ல இருந்து கத்துக்கலாமா? சரி தம்பி, கத்துக்கலாம் தம்பி. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயமே சரியா தான் இருக்கும், ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. ஆமா தம்பி, சொல்லித்தா தம்பி. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை சொல்றேன். அது புதிய ஏற்பாட்டுல இருக்குது அந்த வசனம். சரியா? நான் அந்த வசனத்தை சொல்றேன், நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சரியா ஜிராஃபி மாமா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம். சிவிங்கி மாமா, இந்த வசனத்தை நீங்க நல்லா கேட்டீங்களா? நம்ம யாருக்கு கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு. எஸ், கர்த்தருக்கு. நாம கடவுளுக்கு கீழ்ப்படியணும். பைபிள்ல சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ஆனா யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு. எஸ், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். ஐயோ அண்ணே, பிசாசுனா என்னன்னு தானே கேக்குறீங்க எல்லாரும். பிசாசுனா 2 கொம்பு வச்சுட்டு அப்படி கருப்பா அப்படி கையில ஈட்டெல்லாம் வச்சுட்டு இல்ல. பிசாசு ஆக்சுவலி அப்படி இருக்க மாட்டான். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சிவிங்கி மாமா, நீங்க சொன்ன மாதிரி காட்டுல பிரச்சனை நடந்துச்சு பத்தி அதை தூண்டாங்க பாத்தீங்களா? பிசாசு பிரச்சனையை தூண்டுவான், நம்மள பாவம் செய்யறதுக்கு தூண்டுவான். அந்த நரியும் பாம்பும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நம்மளை பாவம் செய்ய தூண்டுவான். அப்புறம் நம்ம சுத்தி இருக்க விஷயம் மூலமா பாவம் செய்ய தூண்டுவான். அப்ப பிசாசு நம்மளை பாவம் செய்ய தூண்டுவான். அவனுக்கு நாம எதிர்த்து நிக்கணும். அப்ப அவன் நம்மளை விட்டு ஓடி போவான்னு பைபிள் வசனம் சொல்றதுல. நம்ம ஏன்னா யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினோம் சிவிங்கி மாமா? நம்ம கர்த்தரோட சத்தத்துக்கு. எஸ், கடவுளுடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். சரியா பிள்ளைங்களா? நீங்களும் கீழ்ப்படிவீங்களா? அவருடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இயேசுவோட சத்தத்துக்கு கீழ்ப்படிவீங்க. ஆமா, அதாவது தேவையில்லாத மற்ற பிரச்சனையை உண்டாக்குற மற்ற சத்தத்துக்குலாம் நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. ஓகே ஓகே. சரி, கடைசியா ஒரு தடவை சொல்லிடலாமா அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து? சொல்லிடலாம். ஓகே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம். ஓகே சிவிங்கி மாமா, நீங்க உங்க காட்டுல இருக்க மத்தவங்களுக்கு இதை நீங்க சொல்லுங்க. சரியா? சரி தம்பி, நான் போய் சொல்றேன். அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நல்லா கவனிங்க குட்டீஸ். அதே மாதிரி காட்டுல இருக்க பிரச்சனை மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்க பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னா நம்ம ஏசுபா பிள்ளைகளா இருக்கணும். நம்ம கடவுளுடைய சத்தத்துக்கு மட்டும் தான் கீழ்ப்படியணும். சரியா? மற்ற பாவம் செய்ய தூண்டுற மற்ற விஷயத்துக்குலாம் நாம கீழ்ப்படிய கூடாது. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நம்ம அடுத்த கெஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஜிராஃபி மாமாக்கு நம்ம பாய் போட்டுடலாம். பாய். என்ன குட்டீஸ், வசனம் நல்லா கேட்டிங்களா? வசனம் ஈஸியாக இருந்துச்சா? நோட்டில் எல்லாம் எழுதி வச்சிங்களா இல்லை சும்மா உட்காந்துருந்தீங்களா? வெரி குட், எழுதி வச்சுருக்கீங்க அப்படி தானே குட்டீஸ்? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம யாருக்கெல்லாம் தெரியும் அடுத்து இப்போ என்ன வரும்னு? கரெக்ட், பைபிள் ஸ்டோரி. பைபிள் ஸ்டோரி கேட்கலாமா? உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே குட்டீஸ்? எனக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும்ப்பா. எல்லோரும் பைபிள் ஸ்டோரி கேட்கும்போது என்ன பண்ணணும்? அதில் வர நேமு, இடம் அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் அப்படி தானே? அப்போ தானே கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் நம்ம. சூப்பர், வெரி குட். இப்போ பைபிள் ஸ்டோரி சொல்லிக்க நமக்கு யார் வராங்கன்னா அருணாக்கா வராங்க. அக்கா வாங்க. ஹாய் குட்டீஸ், இப்போ எந்த நேரம்? சண்டே ஜம்மில் பைபிள் ஸ்டோரி. சூப்பர் சூப்பர், நல்லா கவனிக்கிறீங்க. சண்டே ஜம்மில் இன்னைக்கு நம்ம என்ன தலை பார்த்துட்டு வரோமா? வீழ்ச்சி குறித்தது நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி தானே? சவுல்ங்கிற ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவை ஆண்டவரே தேடி கண்டுபிடிச்சி ராஜாங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ சேர்த்ததுக்கப்புறம் சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசியை கொண்டு சவுலையா கிட்ட ஒரு கட்டளையாக கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? நீ அமலேக் தேசத்தோட ஒரு ராஜா இருக்கிறாங்க, அவங்க பேர் அமலேக் ஆகாக். அந்த ராஜாவை தோற்கடிக்கணும். அந்த ராஜாவை தோற்கடிச்சதுக்கப்புறம் அந்த அமலேக்கியர் வாழ்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆடு மாடு அப்புறம் அங்கே என்னெல்லாம் உயிரோடு இருக்குதோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவங்களாவே இருந்தாங்க. அதனால் அவங்களெல்லாம் என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுத்துருந்தாங்க. இது சவுலையா காதலை கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த அமலேக்கு மக்கள் எல்லாம் வாழ்கிற அந்த இடத்துக்கு போர் செய்ய போனாங்க. அங்கே போர் செய்ய போனப்போ பார்த்தா அங்கே இருக்கிற ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க? கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஆடு மாடு நிறைய உயிரினங்கள் இருக்குல்ல, அதில் ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப பலனாக இருக்கிறது அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நல்ல பலமாக இருக்கிறது அழகாக இருக்கிற அந்த மிருக ஜீவன்கள்லாம் பிடிச்சி கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? அது எல்லாத்தையும் அடைத்து அதுக்கு பராமரித்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்து அந்த அமலேக்கு அந்த மக்களுக்கு ஒரு தலைவராக இருந்தாங்களா, ஆகாக் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவையும் உயிரோடு பிடிச்சு கொண்டு வந்து வைத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர்
சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த அமலேக்கிரியர் வாழ்கிற அந்த பகுதியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற எதையும் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாங்க? அந்த நாட்டு மக்களோட தலைவராக இருந்தாங்களா, ராஜாவாக இருந்தாங்களா, அந்த ஆகாக்கிறவங்கள உயிரோட வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னும் எதெல்லாம் வச்சுருந்தாங்க? ஆடு மாடு இதெல்லாம் இருக்குதா, மற்ற உயிரினங்கள்லாம் நிறைய வளர்த்துருப்பாங்களா, அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதெல்லாம் உயிரோட வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த 2 காரியம் செஞ்சாங்கல்ல, இது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்காது தானே? கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆண்டவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அது சவுலைய கேட்கவே இல்லை, கேட்காம விட்டுட்டாங்க. இதுதான் ஆரம்பத்திலிருந்து சவுலையா வாழ்க்கையில் வீழ்ச்சியை கொண்டு வந்ததுமா. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஹோம்ஒர்க் செய்ய சொன்னாங்கன்னா செய்யுங்க. அம்மா அப்பா சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்யாமல் இருக்காதீங்க. எதை செய்ய சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்யுங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யாதீங்கம்மா. சவுல் ராஜா ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் அவர் செய்யாமல் விட்டுட்டு எது பெஸ்ட்டாக இருந்ததோ அந்த ஆடு மாடு மிருக ஜீவன்களை தனக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ராஜாவே அங்கே ஆண்டவர் உயிரோட வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆகாக் அப்படிங்கிற ராஜாவையும் உயிரோட வச்சிருக்கிறாங்க. அதனால இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயாவை ஆண்டவர் அவங்க கூட பேசி, சவுலை போய் நீ பாரு, சவுலை குறித்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அவனை ராஜாவாக்குனதுன்னு சொல்லி விடுறாங்க. அப்போ இவங்க சொல்ல வந்துட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, சவுலே அப்படின்னு சொல்லி கூப்பிட வர்றாங்க. அப்படி கூப்பிடும்போது சவுலை ராஜா சொல்கிறாங்க, ஆமாம் வாங்க, நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், பலியிடுவதற்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுவேல் ஐயா சவுல் ராஜா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அங்கெல்லாம் ஆடு சத்தம் மாடுலாம் சத்தம் கேட்குற, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சவுல் ராஜா சொல்கிறாங்க, நாங்கள் அந்த அமலேக்கு பட்டணத்துக்கு போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் போது அங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததெல்லாம் என்ன செஞ்சோம், அதெல்லாம் கொண்டு வைத்திருக்கிறோம். பெஸ்ட்டாக இல்லாமல் இருக்குல்ல, நல்லாவே இல்லாமல் மெலிந்து போயிருக்கிற அந்த உயிரெல்லாம் ஆடு மாடெல்லாம் என்ன செஞ்சுட்டோம், நாங்கள் கொன்னுட்டோம். ரொம்ப அழகாக இருக்கிறதெல்லாம் வச்சுருக்குறோம். எதுக்கு தெரியுமா? உங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா சொன்னாங்களாம். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டம், கவலையாயிட்டான். சொன்னாங்களாம், ஆண்டவர் உன்னை ராஜாவா இருக்காதபடி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, உன் இடத்துல உன்னை தள்ளி இட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சவுல் ராஜாவுக்கு ஒரே துக்கம், ஒரே கவலையாக வந்துட்டான். ஐயோ இவ்வளோ நல்ல ராஜாவா இருந்தானே, நான் இப்போ ராஜாவா எல்லாமே நீ தள்ளிட்டாங்களா, ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்களா தெரியுமா? நீ கர்த்தருடைய வார்த்தையை தள்ளுனதுனால அவரும் உன்னை என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளிட்டாங்கன்னு சொன்னாங்களாம். சவுல் ராஜாவோடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமாம்மா? ஆண்டவர் எதை செய்ய சொன்னாங்களோ அதை சவுல் ராஜா செய்யலை, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் செஞ்சாங்களாம்மா. அதனால சவுல் ராஜா இஸ்ரேல் நாட்டுக்கே ஃபர்ஸ்ட் ராஜா. அந்த ராஜாங்கிற அந்த இடத்துலேருந்து அவர் தள்ளப்பட்டு போனாங்கம்மா. இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டீச்சர்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு எது சரியோ அதை சரியானதை நீங்கள் செய்வதற்கு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்ல வராங்களோ அதை நம்ம கவனித்து செய்யணும். ரெண்டாவது, நமக்கு அம்மா அப்பாவை ஆண்டவர் தந்துருக்குறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரியானதை நம்ம கேட்டு செய்யணும். அம்மா அப்பா எதை செய்யாதுன்னு சொல்கிறாங்களோ அதை செய்யாமல் இருக்கணும். மூன்றாவது, நம்ம பார்க்குறோம் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறீங்கள, அந்த டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ, எதை படிச்சுட்டு வர சொல்கிறாங்களோ, கிளாஸில் எப்படி அல்லது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தராங்களோ, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம என்ன செய்யலாம், வீழ்ச்சி அடையாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத சவுல் ராஜா வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம். சரியாம்மா? அப்போ நம்ம வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும். நம்ம தோற்று போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யாமல் விட்டுடலாம். அது ஈஸி தானே. ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லதுக்கு மட்டும்தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாள் எப்படி சொல்லி தருவாங்க, போய் பேசாத சொல்லி தருவாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லுவாங்க, உனக்குரிய அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு முடிச்சு வச்சிரும் சொல்லி தருவாங்க, மற்றவங்க பொருளை திருடிடாத சொல்லி தருவாங்க. இந்த வார்த்தைலாம் இன்னும் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்றபடி சொல்லி தருவாங்கல்லாமா. இதை நீ கேட்கும்போது நீ என்ன செய்ய மாட்ட, வீழ்ச்சி அடைய மாட்ட. அப்போ நீ வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யணும்.
எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாங்க முதல்ல ஆண்டவரை தேடணுமா, ரெண்டாவது நமக்கு பூமியில் தந்துருக்குறாங்களா தாயும் தகப்பனை என்ன செய்யணுமா, கனம் பண்ணணுமா, மூணாவது நமக்கு முன்னாடி வயதுக்கு மூத்தவங்கள, அது அவங்க அக்காவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் அத்தை இருக்கலாம், மாமா இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம், இந்த பெரியவர்களெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, கனம் பண்ணணுமாமா. அப்படி கனம் பண்ணும்போது நம்ம சவுல் ராஜா மாதிரி என்ன செய்கிறது இல்லையா, வீழ்ச்சி அடைகிறது இல்லையா, யாருக்குமே தோற்று போகிறது பிடிக்காது தானே. அப்போ தோற்று போகாமல் இருக்க என்ன செய்யலாம், சவுல் ராஜா ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்காமல் இருக்கணும். ஈஸி தானே? ஓ சூப்பர், நல்ல புரிஞ்சா. அப்போ இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்துருக்குறாங்களோ அதெல்லாம் நான் செய்து முடிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் தோல்வியை நான் பார்க்காதபடி ஆண்டவர் என்ன நடத்துவாங்க. சரியா? உங்களை நடத்துவாங்க தானே? நடத்துவாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ குட்டீஸ். இன்னொரு ப்ரோக்ராமில் நம்ம சந்திக்கலாம். பாய். என்ன குட்டீஸ், ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு அப்படி தானே? நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படி தானேம்மா? கதை கேட்டுட்டு அப்படியே இப்போ நம்ம கதை கேட்டோம் மறந்துடுச்சு அப்படின்னு விடக்கூடாது அப்படி தானே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லணும் அந்த கதையில் நம்ம கூட ஏசப்பா இருந்தாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இதை முடிஞ்ச பிறகு அடுத்து என்னது? ஜென்ரல் ஸ்டோரி, பொது கதை கேட்கணும் அப்படி தானே குட்டீஸ்? வெரி குட். எல்லாம் ரெடியாக கவனமாக இருக்கீங்க அப்படி தானே? இப்போ பொது கதை சொல்கிறதுக்கு ஒரு அண்ணன் வராங்க. அண்ணே வாங்க. ஹாய் குட்டி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மிஷினரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா அமெரிக்க தேசத்தில் பிறந்தார். அமெரிக்காவில் நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் எல்லாமே அவர் கையில் இருக்குது. நல்ல வேலை இருக்குது, நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் இனிமேல் அவருக்கு லைஃப் செட்டில், அவ்வளோதான். அங்கே ஜாலியாக அமெரிக்காவில் வாழலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு நாள் ஏசப்பா பேசுகிறாங்க, நீ என்ன அறியாத மக்கள்கிட்ட போய் என்னை பற்றி நீ அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. மனசு சொல்லுது, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை விட்டுட்டு எப்படி அங்கே போவேன்? அங்கே போனால் எப்படியும் நம்ம இறந்து போயிடுவோம், நிறைய மோசமான மக்கள்லாம் இருக்காங்க, எப்படி போவோன்னு சொல்லி மனசு யோசிச்சிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஜிம் லேட்டானே தங்கள் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. என்ன திரும்ப பண்ணுறாங்க? ஏசப்போடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். வேறு எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். கடவுள் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிறபடி தான் நடப்பேன்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த ஜிம் லேட்டானே எங்கே போகிறாங்க அப்படின்னா ஈக்குவாடர் தேசத்தில் உள்ள ஆக்வா அப்படிங்கிற ஒரு இன மக்கள் மத்தியில் போகிறாங்க. எந்த தேசம்? ஈக்குவாடருங்கிற தேசத்தில் ஆக்வா அப்படிங்கிற ஒரு இன மக்கள் மத்தியில் போகிறாங்க. அந்த மக்கள் ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க. யாராவது அந்த ஊரில் உள்ள மக்களை தாண்டி வெளியே உள்ள மக்கள் போனாங்க அப்படின்னா பேச்சே கிடையாது, உடனே என்ன பண்ண போனாங்க? கொண்டு போட்டுருவாங்க உடனே. ஆனால் இந்த ஜிம் லேட்டனே தைரியமாக போகிறாங்க. அந்த ஆக்வா இன மக்கள் மத்தியில் போகிறாங்க, ஊழியம் செய்யணும்னு சொல்லி போகிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? உண்மையாக நடந்த சம்பவம் 1956ஆம் ஆண்டு இந்த ஜிம் எலியட்டான அவங்க கூட மொத்தம் 4 பேர் போயிருந்தாங்க. ஜிம் எலியட்டானே அவங்க கூட 3 பேர், மொத்தம் 4 பேர் போயிருந்தாங்க. அந்த 4 பேரையும் அந்த மக்கள் கொண்டு போட்டாங்க. எவ்வளோ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அந்த அண்ணன் போனாங்க, கடவுளுக்காக ஊழியம் செய்யணும் போனாங்க, எதை பற்றியுமே பயப்படலை, கடவுள் கீழ்ப்படிஞ்சு போனாங்க. 1956ஆம் ஆண்டு அந்த அண்ணன் மறித்து போயிட்டாங்க, கொண்டுட்டாங்க அந்த மக்கள். ஆனால் அந்த ஜிம் லேட்டன் அண்ணனோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க மனம் தளரவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணாங்க? ஏன் கணவர் அந்த மக்கள் கொண்டுட்டாங்க, அதனால அவங்கள பழி வாங்கணும் அப்படிலாம் அந்த அக்கா நினைக்கவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த அக்காவும் அந்த ஆக்வா இன மக்கள்கிட்ட போய் ஏசப்பாவோட அன்பை சொல்லணும்னு சொல்லி அவங்க திருப்பி போகிறாங்க. அவங்க போய் அங்கே உள்ள மக்கள் யார் அந்த ஜிம் லேட்டான கொன்னாங்களோ அவங்ககிட்டயே போய் இந்த அக்கா என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, ஏசப்பாவோட அன்பை சொல்கிறாங்க. அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமம் முழுதும் ஏசப்பாவுக்கு சொந்தமாகிட்டு எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க. பாருங்க தம்பி தங்கச்சி, தன்னோட கணவரே கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த அக்கா அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு போய் ஏசப்பாவோட அன்பை சொல்லி அந்த கிராமம் முழுசையும் சொந்தமாக்கிட்டாங்க. தம்பி தங்கச்சி, அந்த ஜிம் லேட்டானே நிறைய யோசிச்சிருக்கலாம், ஐயோ எவ்வளோ நல்ல வாழ்க்கை இருக்குது, இதை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நீங்கள் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா ஒரு போரில் கீழ்ப்படியாமல் அந்த பலியிடுறதுக்கு ஆடு மாடுகள்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் கடவுள்
அவங்க மேலே அதுக்கப்புறம் கோபப்பட்டு அவங்களுடைய ராஜ்யபாரத்தையே பிடுங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி ஆனால் இந்த ஜிம்மண்ணே அப்படி பண்ணல. என்ன பண்ணாங்க? உயிரே போனாலும் பரவாயில்ல, என் உயிரை கொடுக்கறத காட்டிலும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது தான் பெருசுன்னு சொல்லி தானே கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துக்கு போனாங்க. அதன் விளைவாக அந்த அவங்களுடைய மனைவி மூலம் அந்த கிராமம் மொத்தமே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம என்னன்னாலும் பண்ணலாம், கடவுளுக்காக நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம், நம்மளுடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய எல்லா பிரயாசங்கள் என்னன்னாலும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கலாம். ஆனால் அதை எல்லா வச்சையும் காட்டிலும் நம்முடைய கீழ்ப்படிதல் தான் பெருசு. தம்பி தங்கச்சி, இந்த ஜிம்மலேட்டான வாழ்க்கையில இருந்து நம்ம அதான் கற்றுக்கிட்டோம். அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி நம்மளும் கடவுள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து செஞ்சா அதற்குரிய பலனை கடவுள் நமக்கு தருவார். ஓகே குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், சூப்பராக இன்றைக்கி ஒரு மிஷினரி லெசன் நம்ம கற்றுக்கிட்டோம். இது எப்போவுமே மறந்துடாதீங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், கதை கேட்டிங்களா? கதை நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஆரம்பித்து இப்போ வந்து சண்டேஜா முடிய போகுது, அப்படி தானே? ஆமாம், பாட்டு கேட்டாச்சு, வசனம் கேட்டாச்சு, 2 கதையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கொஸ்டின், கேள்வி நேரம், அப்படி தானே? ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? ஃபோனை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அக்கா கேட்ட உடனே பதிலை உடனே வாட்ஸ்அப் பண்ணி கீழே ஒரு நம்பருக்கு அனுப்பணும். ஓகேவா குட்டீஸ்? கொஸ்டின் கேட்கட்டுமா அக்கா? என்ன கொஸ்டின்னா, சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உயிருடன் வைத்த ராஜாவின் பெயர் என்ன? அக்கா மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், சரியா? சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உயிருடன் வைத்த ராஜாவின் பெயர் என்ன? உங்களுக்கு புரிஞ்சுச்சா கொஸ்டின்? டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து கீழே ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ்? உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸ் ரெடியாக இருக்குது. ஓகே குட்டீஸ்? ஓகே, நம்ம பாட்டு படித்தாச்சு, வசனம் படித்தாச்சு, கொஸ்டினே முடிச்சாச்சு. பாட்டு என்னது? வெரி குட். ப்ரே பண்ணணும், அப்படி தானே? எல்லோரும் கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, நேர்முழங்கால நிற்கணும் எல்லாருமே. அப்படி இப்படின்னு 4 காலம் நிற்கக்கூடாது. நேரம் சீக்கிரம் சீக்கிரம் கண்ணை முடி ப்ரே பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டேஜாம் நிகழ்ச்சியில் கற்றுக் கொடுத்த பாடல், வசனம், கதை எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுக்கு நன்றி. நாங்கள் சொல்லி கொடுத்த கதையில் நல்ல பிள்ளைங்களாக நடக்கக்கூடிய கிருபைகள் தாரும். மீதியான வேலையை நீங்களே பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக நல்லா கவனிச்சிங்க. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு கதை, வேற ஒரு பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜபாக்கா. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.